மாயைனா என்னன்னு இந்து மத நூல்கள்ல ரொம்ப ரொம்ப அதிகமா வரும். ஆனா மாயைனா என்னன்னு கேட்ட உடனே தத்துவம்னு பெரிய பெரிய வார்த்தை பார்க்க கத்துல வருவது போல நம்மாலேயே நம்மை குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை. அது கூட மாயைதாண்டா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மாயையை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இல்ல கீக மொழியிலே கத்துக் கொடுக்கிறாரு. அவர் சொல்வது ரொம்ப அழகா இருக்கு. தய ஒரு பக்கம், மாயை ஒரு பக்கம். உற்றார் உறவினரை மட்டும் பிடிச்சு வைக்கும் அன்பு மாயை. அனைவரும் ஈசனோட குழந்தைன்னு நினைச்சு கொடுத்த அன்பு அதுதான் தய. தன் குலத்தவர் தன் குழுவினர் மட்டும் பிடிக்கிற அன்பு மாயை. உலகமெங்கும் உள்ள ஜீவராசிகளையும் நேசிப்பதுதான் தயை. தயை மனிதனை ஈசன் சந்நிதிக்கே கொண்டு போகும். மாயையோ பந்த பாசத்துல கட்டி போடுறது. மாயை அஞ்ஞானத்திலிருந்து தான் பிறந்தது. இதை விட மாயைக்கு ரொம்ப அட்டகாசமா விளக்கம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு உறவு, அந்த உறவுக்காகவே ஒருவர் மீது வரும் அன்பு, அதுதான் மாயை. ஆனா எல்லா ஜீவராசிகளிலும் ஈசன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த உண்மையோட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கும் உலகுக்கும் நடுவில் இருக்கும் மாயத்திரை தானா விலகிடும். பிரபஞ்சமே ஈசன் நடக்க வைப்பது தான் புரிஞ்சா மாயதானே ஓடி போயிடும். இந்த உண்மையை ஒன்னும் புரிஞ்சிக்காம மாயைனா என்னன்னு கேட்டு குழப்பறவங்களால தான் தத்துவம் கேலிக்குரியதா போயிடுது. உலகத்துல நாம கண்ணால பாக்குற எல்லாமே மாயை வடிவங்களே. ஆத்மா ஏன் உடம்புக்குள்ள வருது, எப்போ போகுது, இத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜீவராசிகள் நடமாடுறது மாயை உருவம்தான் என்பதும் தெளிவாகும். காட்சி மாதிரி இருக்கு, அதுதான் மாயை. இயக்கம், அதுதான் பரமாத்மாவின் செயல். ஈஸ்வரன் அவதாரம் எடுத்தாலும் கூட அவர் தற்காலிகமா மாயை உடம்புக்குள்ள வரணுமே. அதனாலே ராமர் கூட சீதை காணாம போனதும் கதறி அழுதாரு. பிரம்மமே மாயையில கட்டுண்டால் எப்படி இருக்கும்? அப்புறம் நாம அவதாரங்களே மாயைதான்ங்கிறது உண்மை. அவங்களும் இதே வாழ்க்கை பாத்திரம் ஆடி உண்மை என்னன்னு நமக்கு கத்துக் கொடுக்கணும். அதனால அப்பா அம்மா புள்ளி அன்பு, கணவன் மனைவி அன்பு, மாயனா மாயைதான். ஆனா அது தவறானதில்ல, அது நடந்தே ஆகணும். அது அனுபவத்துக்காகத்தான். ஆத்மா உடலை எடுத்துக்கிட்டது அனுபவம் பெற. வாழ்க்கையே அந்த அனுபவத்துக்கு மேடை. மாயை பிரபஞ்சம்னு சொல்லிட்டு ஓட வேண்டும்னு இந்து மதம் சொல்லவே சொல்லாது. ராமர் கதையிலே பரமஹம்சர் சொன்னது நல்ல எடுத்துக்காட்டு. மாயை என்னன்னு புரிஞ்சிட்டு அந்த வலைகள்ல விழுந்து நம்மையே மாயை ஆக்கிக்கிட்டோம்னா ஞானம் வராது. மாயை திரை விலகி உண்மை தெரிஞ்சா இந்த மாய உலகமே நமக்கு ஞானத்தை தர ஆரம்பிக்கும். உலகத்தை வெறும் உலகமா பார்த்தா ஈசன் பிடிக்க மாட்டான். உலகத்தை ஈசனோட வடிவம்னு பார்த்தா உலகமே மறைந்து ஈசன் மட்டும் தெரியும். இதையே திருமூலர் ரொம்ப அழகா சொல்றாரு. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. வரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், வரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அதாவது மரத்தால் ஆன ஒரு யானை இருக்கிறது. அதை யானைன்னு பார்த்த உடனே மரம்னு தோன்றாம போகும். மரம் மாதிரி பார்த்தா யானை மறையும். அதுபோல உலகத்துல பரம்பொருள் மறைந்திருக்கிறது. அதே சமயம் உலகமே அந்த பரம்பொருளை மறைக்கிறது. வடிவமான யானையை பார்க்கிற நிலை ஒன்று, அந்த வடிவத்துக்கு காரணமாயிருக்கும் மரத்தை பார்க்கிற நிலை இன்னொன்று. யானையை ரசிப்பது தவறில்லை, அது அனுபவம். ஆனா அது அனுபவத்திலே முழுக்க மூழ்கி விடாம இது மரத்தால தானே உருவானது இன்னும் புரிஞ்சுக்கிட்டா அதுதான் ஞானம். அனுபவம் ஒரு நிலை, ஞானம் அதுக்கு மேல் உள்ள நிலை. அனுபவம் கொடுக்க மாய தேவை. ஆனா மாயில அடைப்பட்டே இருந்தோம்னா ஞானத்துக்கு வாயில்லை. இதுவே இந்து மதம் மாயைக்கு சொல்லும் விளக்கம்.